பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்திக்கு ஆதாரமாய் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவவசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த செய்திக்கு நான் கொடுக்கிற தலைப்பு, சூழ்நிலைகள் மாறும். ஆமென். எனக்கு அருமையான பிள்ளைகளே, பேதுருவை குறித்து, சீமோன் போய் பேதுருவை குறித்து இங்கே திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் படகுகளை அங்கே நிறுத்தி விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். சீமோன் பேதுருடைய அந்த வார்த்தையின்படி பார்த்தால், அவன் இரவு முழுவதும் அவன் மீன் பிடிக்க பிரயாசப்பட்டு இரவு முழுவதும் ஒரு சிறு மீன் கூட கிடைக்காமல் காலை வேளையிலே அவன் ஏமாற்றத்தோடு கூட, துக்கத்தோடு கூட, வேதனையோடு கூட அவன் கடற்கரையிலே வந்து நின்று தன் படகுகளை அங்கே ஓரங்கட்டிவிட்டு தன் வலைகளை அலசிக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். வந்து அந்த அவனுடைய படகிலே உட்காருகிறார். அது சீமோனுடையதாக இருக்கிறது. அதை சற்றே தள்ளுபடி சொல்லுகிறார். அதிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த பேதுரு மிகவும் துக்கத்தோடு கூட, வேதனையோடு கூட, வியாகுலத்தோடு கூட, வருத்தத்தோடு கூட, ஏமாற்றத்தோடு கூட அவன் அங்கே நின்று கொண்டிருந்ததாய் வேதத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். தனக்கு மீன் கிடைக்கவில்லை, தனக்கு இந்த நாளுக்கான வருமானம் கிடைக்கவில்லை. ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் திகைத்துக் கொண்டிருந்த வேளை, அவன் புலம்பிக் கொண்டிருந்த வேளை, ஆமென், இயேசு கிறிஸ்து வருகிறார். படகை கேட்கிறார், படகை கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான பிள்ளைகளே, படகு என்பது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை படகை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து கேட்ட உடனே பேதுரு கோபமா இது சொல்லல, நானே விடிய கஷ்டப்பட்டு வந்து நிற்கிறேன், எனக்கு மீனே ஒண்ணு கிடைக்கலன்னு சொல்லி அவர் இயேசு கிறிஸ்துவிலே கோபப்படவில்லை. உடனே தன் படகை கொடுத்தான். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை ஏமாற்றத்தோடு கூட இந்த நாட்களை காணப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனையோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை கொடுத்து பாருங்கள். ஆமென். கொடுக்கிற பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதை லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. படகை கொடுத்தான், வாழ்க்கையை கொடுத்தான், வாழ்க்கையை அர்ப்பணித்தான். இரண்டாவது என்ன சொல்றா? உங்க வார்த்தையின்படி நான் போடுறேன், உங்க வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்க வார்த்தையை நான் நம்புறேன், உங்க வார்த்தை உண்மை உள்ளது, உங்களுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உங்களுடைய வார்த்தையின்படி என்னுடைய வலையை நான் இடிச்சே போடுறேன், நான் போட போறேன். வார்த்தை ஏற்றுக்கொண்டவனாய் மாத்திரமல்ல, 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, அந்தபடியே அவர்கள் செய்தார்கள். வார்த்தையின்படியே போய் படகை கொண்டு போய் வலையை போட்டார்கள். ஆமென்.
வாழ்க்கையில சூழ்நிலை மாறணும்னா ஏசப்பாவுக்கு உங்க வாழ்க்கையை கொடுத்து பாருங்க. ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சொன்னபடி செய்து பாருங்க. என்ன நடந்தது தெரியுமா? அதே லூக்கா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது, அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலைகளை கிழிந்து போகத்தக்கதாய். ஆனா முந்தின நாள் ராத்திரி என்ன நடந்தது? ஒன்றுமில்லை, ஒரு மீனும் கிடைக்கல. மறுநாள் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது வலைய போடுங்கன்னு சொல்லும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன? ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டோம், ராம் முழுவதும் கஷ்டப்பட்டுட்டோம், இப்ப காலையில வந்து நீ வலைய போட சொல்றீரே, மீன் பிடிக்கிற நேரமாயுது, மீன் பிடிக்கிற காலமாயுது, ராத்திரி வேலைதானே மீன்கள் அகப்படும், ராத்திரி வேலைதானே மீனை பிடிக்க முடியும் என்று சொல்லி, அல்லேலூயா. ஆனால் சொல்றா, உம்முடைய வார்த்தையின்படி போடுன்னு சொல்லி போனவன 5:6 சொல்லுது, வலைகள் கிழிந்து போகத்தக்கதாய் மீன்களை பிடித்தார்கள். சூழ்நிலை மாறி போச்சு. அவன் சொன்னா, ராத்திரி முழு பிரயாசப்பட்டுட்டோம், ராத்திரி தான் மீன் பிடிக்கணும். ஒரு வாழ்க்கையை இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிற பொழுது, வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்காய் கொடுக்கிற பொழுது, உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் அப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கு சூழ்நிலை ஒரு பொருட்டல்ல, காலங்கள் ஒரு பொருட்டல்ல. அவர் எந்த காலத்திலையும் உங்களுக்கும் எனக்கும் அவர் அற்புதத்தை செய்ய முடியும். ஆமென். கிழிந்து போயிடுச்சு. லூக்கா 5ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல படிப்பீங்கன்னு சொன்னா, கர்ம தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, அப்பொழுது பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகுகளின் கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் நிரம்பத்தக்கதாய் நிரப்பினார்கள். மிகுதியான மீனை பிடிச்சாங்க. 2 படகு நிரம்பி போச்சு. ஒருவேளை இயேசுக்கு சொன்ன வார்த்தையை நம்பி இவர்கள் மீன் பிடிக்க சென்ற பொழுது மற்ற சகோதரர்கள் சொல்லியிருப்பாங்க, டேய், உனக்கு அறிவு இருக்கா? ராத்திரி தான்டா மீன் பிடிக்க போனோம், நீ பகல்ல காலையில போறியே, எப்படி மீன் கிடைக்கும் என்று சொல்லி ஏளனமாய் பேசியிருப்பார்கள், அவதூறாய் சொல்லி இருப்பார்கள். கர்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு பேதுரு தன்னை அர்ப்பணித்த பொழுது சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார். வலைகள் கிழிந்து போகத்தக்கதான மீன், மிகுதியான மீன், 2 படகுகள் நிரம்பத்தக்கதான மீன், உதவி செய்வதற்கு ஆட்களை எல்லாம் கூப்பிடக்கூடிய அளவுக்கு அங்கே மீன்கள் பெருகி நின்றது. ஆமென். அல்லேலூயா. வறுமையாய் நின்றவனுக்கு மிகுதியான மீனை கர்த்தர் கொடுத்தார். வறுமையாய் நின்றவனுக்கு வலைகள் கிழிந்து போகத்தக்கதாய் கர்த்தர் மீனை கொடுத்தார். நம்முடைய தேவன் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன், இல்லாதவைகளை இருக்கிறது போல காட்டுகிற தேவன். அவர் கற்பாறையிலே தண்ணீரை ஊறச் செய்கிறவர், வனாந்தரத்திலே ஆறுகளை ஓடச் செய்கிறவர், வெட்டாந்தரைகளை தண்ணீர் தாடகங்களாய் மாற்றுகிறவர். என் கர்மங்களே, என் இயேசு கிறிஸ்துவுக்கு உலகத்தை உண்டாக்கின படைத்த என் அப்பாவுக்கு இயற்கைகள் பொருட்டல்ல, சூழ்நிலைகள் ஒரு பொருட்டல்ல. ஏமாற்றமாய் இருந்தவன் இப்பொழுது அவன் சந்தோஷத்தோடு கூட, ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு கூட அவன் இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதங்களை பார்த்து பிரமித்து போய்விட்டான், காணப்பட்டு விட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுகிறவர். சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க. எப்படி நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? எப்படி என் வாழ்க்கை உயரும்? எப்படி எனக்கு சுகம் கிடைக்கும்? எப்படி இந்த பணம் எனக்கு வரும்? அல்லேலூயா. மீன் வாயை பிளந்து அதுல இருந்து பணத்தை எடுத்த தேவன் என் அப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பண தேவைகளை இந்த நாளை அவர் சந்திப்பார்.
சூழ்நிலைகள் சொல்லலாம் இது சாத்தியம் இல்லை, இது சாத்தியமற்ற என்று சொல்லலாம். கர்ம தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சூழ்நிலைகளுக்கு அப்பால் உள்ள தெய்வம். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டு நிற்கும். பேதுரு முடியாது என்று சொன்னார், கர்த்தரோ போய் போடு வலை என்று சொன்னார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்ம தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு சூழ்நிலை பொருட்டு அல்ல. முடியவே முடியாது நினைக்கலாம், நடக்கவே நடக்காது நினைக்கலாம். இந்த விஷயம் நடக்காது, என்னால ஒரு வீட்டை கட்டி பிடிக்க முடியாது, எனக்கு இது என் வாழ்க்கையில இது நினைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லி எதை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாள் சொன்னா, ஏசப்பா பார்த்து, நானுமே 4 நாள் ஆயிற்று, நாரி போய்விட்டது, 4 நாளாகிவிட்டது. என் அப்பா இயேசுவுக்கு கிறிஸ்துவுக்கு நாரி போன சரீரம் ஒரு பொருட்டல்ல. அவரால் எந்த சூழ்நிலையும் அற்புதத்தை செய்ய முடியும். என் கர்மேந்தியோட பிள்ளைகளே, சூழ்நிலையை பார்த்து பயந்து நிக்காதீங்க, கலங்காதீங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சூழ்நிலைகளை மாற்றும் கர்த்தர் சூழ்நிலை மாற்றுவார். நான் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேளையில் நம்முடைய வார்த்தை கேட்டு உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, என்னால் முடியாது, இது நடக்காது, சுகம் பெற முடியாது என்று சொல்லி ஆசீர்வதிக்கப்பட முடியாது ஓ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பேதுரு வாழ்க்கையில செய்த அதே அற்புதம் இந்த நாட்களுடைய வார்த்தை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடைபெறுவதாக கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவாகிய நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.